கடனை பற்றி எல்லாருக்குமே கேள்விகள் இருக்கும். எப்பதான் கடன் தீரும், எங்களுக்கு இதுலேருந்து எப்பதான் மோட்சம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் முதன்மையான கேள்வி இருக்கும். நீங்கள் கடன் வாங்கும்போது ஜாதகம் பார்த்தீங்களா? கடன் எந்த அளவு வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுதுங்களா? இல்லைனா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், அதில் லாபம் கிடைக்குமா, அதற்காக நான் கடன் படுவேனா, அதற்காக நான் நஷ்டம் அடைவேனா, இதாட்டி கேள்விகள் கேட்டிங்களா? யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கடன் வரணும்னு இருந்ததுன்னா இதெல்லாம் நம்மளுக்கு கேள்வியாக இருக்காது. அதுவும் இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் 6ஆம் பாவகத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கடனோட அளவை அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணும், பெருக்கும். நம்மளை அறியாமலேயே அதை பெருக்க வைக்கும், பெருக தோன்றும். செவ்வாய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கடனுடைய அளவுங்கிறது நிலத்தின் மேலே, வண்டி வாகனங்கள் மேலே அப்படிங்கிறது அதிகப்படுத்தும். ஒரு வட்டிக்கு மேலே இன்னொரு வட்டி அப்படிங்கிறது அது பெருக செய்யுமானா கண்டிப்பாக செய்யும். இதுவே குரு 6ஆம் பாவகத்தில் இருந்ததுன்னா நான் எடுத்தேன்னா பெரிய லோன் தான். 1,00,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் அப்படின்னா நான் 5,00,000 ரூபாய்க்கு மட்டும்தான் நான் அதை எடுப்பேன். சின்ன பெட்டி கடையாக இருந்தாலும் சரி 5,00,000 ரூபா லோன் எடுத்து தான் செய்வேன். ஏன்னா எதிர்காலத்துக்கு கூட சேர்த்து வாங்குவேன்னு பெரும் கடனாகத்தான் என்னை வாங்க தோண்டும். இந்த சந்திரன் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் 6ஆம் பாவகத்தில் ஒரு ஜாதகத்தில் கடனுடைய அளவு எப்படி இருக்குன்னா குட்டி குட்டியாக இருக்கும். எப்படி 10,000 ரூபா, 20,000 ரூபா, 30,000 ரூபா, 40,000 ரூபான்னு நம்மளை வாங்க அப்படியே தூண்டிகிட்டே இருக்கும். இது வாங்கணும், இதை வாங்கணும், இதை வாங்கணுங்கிற ஆசையை நம்மளை அந்த பேராசையை தூண்டி தூண்டி நம்மளுடைய மனசில் அதை செய்ய தூண்டுமானா செய்ய தூண்டும்.